காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் என்பது சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொடூரமான சித்திரவதையில் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பிறந்த அமைப்பாகும். மீண்டும் ஒரு முறை இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தவிர்ப்பதற்கும் மீறி நடைபெறும் போது அந்த குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் கடந்த காலத்தில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், பல்வேறு விசாரணை குழுக்கள், சட்ட அறிஞர்கள், சட்ட நீதியியல் வல்லுநர்கள் கொடுத்திருக்கிற பல்வேறு அறிக்கைகளையும் எடுத்துக்காட்டி இந்த கொடிய நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும், மீறி குற்றவிழைப்போர்களை தண்டிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். சில வழக்குகளில் நீதிமன்றங்களில் தலையிட்டு வழக்காடியும் வருகிறோம். அந்த முறையில் காவல் நிலைய சித்திரவதைகள் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜோடு முடிந்துவிடவில்லை. அதற்கு பிறகும் அடுக்கடுக்கான பல நிகழ்வு எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு நாங்கள் தலையிட்டு செயல்பட்ட சில வழக்குகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்ட மதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாபதி, அவருடைய உறவினர் பிரபு ஆகியோர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மிக கொடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள், காவல்துறை அதிகாரிகள், அவர்கள் மீது பெயர் குறிப்பிட்டு புகார் தரப்பட்டது. இது போன்ற முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கென்று தேசிய மனித உரிமை ஆணையத்தைப் போலவே மாநில மனித உரிமை ஆணையம் உள்ளது. மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த முறைப்பாடு தரப்பட்டு அவர்கள் இதை பற்றி முறையாக விசாரித்து காவல்துறை அதிகாரிகள் குற்றமிழைத்திருக்கிறார்கள், பாதிப்புற்றவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பது உண்மை என்று அறிக்கை கொடுத்தார். ஆனால் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அரசு எடுத்த ஒரே ஒரு நடவடிக்கை என்னவென்றால், இந்த அறிக்கையை கொடுத்த பிறகு மாநில மனித உரிமை ஆணையருக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார். இதான் அரசு செயல்படுகிற முறை.